உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் இந்த கடைசி காலத்தில் எப்படியாய் காணப்பட வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் இயக்கம் முந்தைய இயக்கத்தைப் போல காணப்படுகிறது உண்டானால் இந்த கடைசி கால ஓட்டத்தின் இறுதியை எட்ட அவனால் ஆகிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இதற்கு ஏற்ற வண்ணமான ஒரு விசேஷமான ஒரு கிருபை அவனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான், இதற்கு ஏற்ற வண்ணமான ஒரு விசேஷமான ஒரு தகுதி அவனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை சரியான விதத்தில் ஓடி தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க அவனால் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமான விஷயமாக நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. கடைசி காலத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய பணிகள் என்கிறதை பற்றி நாம் அநேகம் செய்திகளின் வழிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த பணிகளுக்கு உள்ளாக நாம் கடந்து போகிறதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த மாற்றத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்றால் மறுரூபமாக்கப்படக்கூடிய நிலை என்கிறதை பற்றி நாம் மெய்யாகவே கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். மறுரூபம் என்றால் என்ன? ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி உருவாக்கப்பட்ட மனிதன் முதலாவது ஆவியாகவும் பின்பு ஆத்துமாவாகவும் மூன்றாவது சரீரமாக உருவாக்கப்பட்டான். ஆனால் என்றைக்கு அவனுடைய வாழ்க்கை பாவ நிலையின் ஊடாக கடந்து போயிற்றோ இந்த ஆர்டர் அப்படியே முற்றிலுமாக அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்ததினாலே மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டு முதலாவது மாம்சமும் பின்பு ஆத்துமாவும் மூன்றாவது ஆவியுமாக உள்ளடக்கப்பட்ட நிலைகளின் ஊடாக கடந்து போக துவங்கிற்று. தன்னுடைய ஆவியினுடைய இயக்கமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் பிரதானம் என்கிறது வேத புஸ்தகம். ஆனால் இந்த ஆவி உள்ளாக அடங்கி போகக்கூடிய நிலைகளிலே காணப்பட ஆரம்பித்ததினால ஆவிக்குரிய இயக்கங்கள் முற்றிலுமாக மட்டுப்படுத்தப்பட்டு மாம்சம் மேலோங்கி நிற்க ஆரம்பிக்கிறதுனால ஆவிக்குரிய சிந்தனைகளை இழந்து போகக்கூடிய ஒரு மனிதனாய் அவன் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பித்தால் நம்முடைய மாம்சத்தினுடைய நிலைகள் மேலோங்கினதாக நம்முடைய ஆவி என்று அழைக்கப்படக்கூடிய உள்ளான மனிதன் அல்லது உண்மையான மனிதன் உள்ளாக அடக்கப்பட்ட ஒரு நிலைகளின் ஊடாக இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். எந்த ஒரு விஷயத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் கூட உங்கள் மாம்சம்தான் முதல் இயக்கமாக இயங்கிக் கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். நம்முடைய ஆவியினுடைய இயக்கம் ரொம்ப குறைந்து போனதாக, அது மெய்யாகவே பலவீனப்படுத்தப்பட்டதை போல அந்த நிலைகள் காணப்படக்கூடிய சூழ்நிலைகளை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த ரூபம் மீண்டும் ஒரு முறை ஆண்டவராகிய தேவனுக்குள் புதிதாக்கப்பட்டு மறுரூபம் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு தான் முன் இருந்த நிலைகளின் ஊடாக அவன் ஆண்டவராகிய தேவனால் அழைத்து கொண்டு வரப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த ஆவி மேலெழும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் பேசும் ஒவ்வொரு விளக்கமான காரியங்களை அவன் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். தேவன் ஆவியாய் இருக்கிறதுனால நம்முடைய ஆவியோடு ஆண்டவராகிய தேவன் தொடர்பு கொள்ளும் ஒரு தேவனாய் விளங்குகின்றார். இந்த ஆவி ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியினால் இயக்கப்படும்படிக்காக ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை
வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் காணப்படக்கூடிய வார்த்தைகளை அவன் அறிந்து கொள்ள வேண்டியதாய் காணப்பட ஆரம்பித்தாலும், ஆவியினால் செய்யப்படக்கூடிய ஜெபங்களாய் காணப்பட ஆரம்பித்தாலும், இவைகள் எல்லாம் முற்றிலும் ஆவிக்குரிய நிலைகளிலே செய்யப்பட வேண்டிய ஒன்றாக விளங்குகிறதுனால நம்முடைய ஆவியின் நிலை முதல் காரியம் மேலெழும்ப வேண்டியது உண்டு என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்குகின்றார். இந்த ஆவியினுடைய நிலை மேலெழும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் எதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் ஆவியினுடைய இயக்கத்தினால் ஆவிக்குரிய மண்டலத்தில் பெரிய மாற்றங்களை உருவாக்க நம்மால் ஆகும். மற்றபடி நீங்கள் செய்யும் எந்த விதமான பிரயாசமும் ஆவிக்குரிய மண்டலத்தில் மாற்றங்களை உருவாக்குகிறது இல்லை. அப்போ இந்த மறுரூபம் என்று அழைக்கப்படக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் நம்முடைய ஆவி மேலெழும்பக்கூடியதாக, இந்த ஆவியினால் சகல இயக்கத்தின் ஊடாக நாம் கடந்து போக துவங்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களை சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகிறது. தேவன் ஒரு வார்த்தையை நம்மோடு கூட பேச ஆரம்பித்தால் அவைகள் எல்லாம் ஆவியின் வடிவாக காணப்படுகிறதுனால உங்கள் மாம்ச சரீரத்தினால் ஆவியினுடைய அந்த காரியத்தினுடைய முழு விளக்கத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. இந்த ஆவி எப்பொழுது இயங்க துவங்க ஆரம்பிக்கிறதோ அப்போதான் கர்த்தருடைய காரியங்களை அவன் தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றான். மற்றபடி தேவனுடைய விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு அந்நியமானதாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். உதாரணமாக இப்ப நிறைய செய்திகளை நம்ம கேள்விப்பட ஆரம்பிக்கிறோம், நிறைய பிரசங்கங்களை நாம் கேட்க ஆரம்பிக்கின்றோம். யூடியூப் சேனல் நீங்க ஓபன் பண்ண ஆரம்பிச்சாலே ஒவ்வொரு விதமான செய்திகளின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட ஆரம்பிக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதாகிலும் மாற்றத்தை தருகிறதா அப்படின்னா இல்லை. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் அது கரெக்டு தான், கர்த்தருடைய வார்த்தைகள்ல தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னுடைய மாம்சம் அந்த காரியங்கள் யாவற்றையும் மெய்யாகவே உட்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இதில் எந்த மாற்றத்தையும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. இவைகள் எல்லாம் ஆவியாக இருக்கிறதுனால உங்கள் ஆவியிலே நீங்கள் இவைகள் யாவற்றையும் பயன்படுத்த துவங்கினால் இந்த வசனங்கள் ஆவியிலே உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அறியாத போஷாக்கையும் புஷ்டியையும் தருகிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தராகிய தேவன் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விளக்கத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மாம்சத்தினுடைய நிலைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக விளங்கிக் கொள்கிறதை போல தோற்றமளிக்க ஆரம்பித்தாலும் மாம்சத்துக்குரிய அந்த நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒரு மனிதன் ஆவிக்குரிய தன்மைகளின் ஆழமான பரிமாணங்களை அவனால் எவ்வளவேனும் புரிந்து கொள்ள முடியாது. அதை விளங்கிக் கொள்கிறதை போல அது ஆக்ஷன் பண்ண ஆரம்பித்தாலும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய முழு விஷயத்தை அந்த நம்முடைய மாம்சத்தினால் விளங்கிக் கொள்ள முடியாது. அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கடைசி காலத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். இப்போ கர்த்தருடைய குரலை நம்ம கேட்கணும்னு சொன்னாலே என்னுடைய ஆவி மேலெழும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் பேசும் ஒவ்வொரு காரியத்தையும் விளங்கிக் கொள்ள என்னால் ஆகிறது. மற்றபடி எனக்கு அந்த காரியங்கள் மெய்யாகவே முற்றிலுமாக மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதை பார்க்க முடியும். நல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, அப்பதான் இந்த ஒரு காரியத்தை தெளிவான விதத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவருடைய சீஷர்களோடு கூட அநேகம் பரிசேய சதுசேய மக்கள் மெய்யாகவே காணப்படக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நோக்கி மெய்யாகவே பேசுகின்றார். பிதாவை உம் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்கிற ஒரு வார்த்தையை பேசுகின்றார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இதோ என் நாமத்தை மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன் என்கிற ஒரு குரல். உடனே கூட இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜனங்களும் சொல்றாங்க, ஏதோ ஒரு இடிமுழக்கத்தின் சத்தத்தை போல ஏதோ ஒரு காரியம் இந்த இடத்தில் உருவாக்கப்பட ஆரம்பித்தது. அதனுடைய விளக்கம் அவங்களுக்கு பேச முடியல, அது என்ன வார்த்தையை சொன்னது என்கிறதை பற்றி அந்த மக்களால் விளங்கிக் கொள்ள முடியல. ஏதோ ஒரு சத்தம் கேட்டது என்கிறதை பற்றி மட்டும் அந்த ஜனங்கள் பேசுறாங்க. ஆனால் அந்த விளக்கத்தை புரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்கின்றார், கர்த்தராகிய தேவன் பிதாவாகிய கர்த்தர் நான் பேசின வார்த்தைகளுக்கு மறு உத்தரவு அந்த வார்த்தைகள் யாவற்றையும் பேசுகின்றார். மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன் என்கிற வார்த்தையை பற்றி பேசுகிறார் என்பதாக வேத புஸ்தகத்திலே உங்களாலும் என்னாலும் வாசிக்க முடியும். அப்ப ஒரு மாம்சத்தினுடைய நிலைகளில் ஆண்டவராகிய தேவன் பேசும் குரலை நாம் மெய்யாகவே அறிந்து கொள்ள முடிகிறது இல்லை. அதனாலதான் இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக மாற்றமடைய வேண்டியது அவசியம். சரி, மறுரூபத்தில் பல நிலைகளை நாம் நம்முடைய தியானத்தின் முடிவாக பார்த்து கொண்டு வருகின்றோம். முதலாவது நிலையாக பார்த்தோம், நம்முடைய சிந்தனையிலே ஏற்பட வேண்டிய ஒரு மறுரூபத்தினுடைய அனுபவம் என்கிறதை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம் நம்முடைய சாயலில் ஏற்படக்கூடிய ஒரு உருமாற்றமான ஒரு நிலைகளை பற்றி. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 49வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:49 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன். அது என்ன விதமான காரியத்தை சொல்கிறது பாருங்க. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். இந்த மண்ணுக்குரிய சாயல் நம்முடைய மாம்சத்துக்குரிய சாயல், வானவருக்குரிய சாயல் அது நம்முடைய ஆவிக்குரிய சாயல்.
இந்த ஆவிக்குரிய சாயல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வானவருக்குரிய சாயல் என் வாழ்க்கையிலே மெய்யாகவே கடந்து வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் மண்ணுக்குரிய சாயல்கள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு வானவருக்குரிய மேனி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சாயலிலே ஏற்படக்கூடிய மாற்றம் வர ஆரம்பித்தால்தான் என்னுடைய ஆவியினுடைய இயக்கத்தில் எல்லா விதமான நிலைகளையும் முற்றிலும் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றேன். எதை ஆண்டவராகிய தேவன் பேசுகின்றார், எதை எனக்கு முன்பதாக கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார், எது ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம், எது ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம், இவைகள் எல்லாவற்றையும் எந்த மனிதனும் எந்த விதமான சூழ்நிலைகளும் எனக்கு முன்பதாக அறிவுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வானத்துக்குரிய மேனி நம்முடைய மேனியாக மாற்றமடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய திட்டங்களை எளிதான விதத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கின்றோம். இப்ப கர்த்தராகிய தேவனுடைய வேதம் என்ன வார்த்தை நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் எந்த மனுஷத்தினுடைய உதவிகளின் மூலமாகவும் அல்ல, தேவனே அவனுக்கு முன்பதான காரியங்கள் யாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவனுடைய நிலைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா வானத்துக்குரிய சாயல் நம்முடைய சாயலாக ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பித்தால் நிச்சயமாக தேவனுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களை விளங்கிக் கொள்ள நம்மால் ஆகும். இது ஏன் இந்த ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய ஒன்று? வேத புஸ்தகத்தில் நல்ல ஒரு வார்த்தை இவ்விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் கர்த்தருடைய நாமத்தினாலே போய் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றான். அந்த பலிபீடத்தின் மேலே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை அனுமதித்து இந்த பலிபீடம் இப்பொழுது மெய்யாகவே இடிந்து தகர்ந்து போகக்கூடிய அந்த நிலைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளின் மூலம் பேசுகின்றார். பலிபீடம் இடிந்து தகர்ந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலை, அந்த அரசன் அவனை பிடியுங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த அரசனுடைய கைகள் அப்படி நின்று போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் வேறொரு தீர்க்கதரிசிக்கு முன்பதாக ஜனங்கள் அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் வந்தான், கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் ஒன்றை சொல்ல ஆரம்பித்தான். தேவனுடைய வார்த்தைகள் அப்படி நிறைவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. உடனே அந்த தீர்க்கதரிசி சொன்னா, அந்த தீர்க்கதரிசி எந்த பக்கம் போனார்? அவனை நான் போய் என்னுடைய வீட்டின் ஊடாக அழைத்து கொண்டு வர வேண்டும் என்கிறதை பற்றி அவன் பேசினான். உடனே நேராக அந்த தீர்க்கதரிசியை பார்க்கும்படிக்காக தன்னுடைய கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி அந்த தீர்க்கதரிசியை சந்திக்கும்படிக்காக கடந்து போகின்றான். சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தீர்க்கதரிசி இவன் வருந்தி அழைக்கினா, என்னுடைய வீட்டில் நீ சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். உடனே அவர் சொல்றாரு, இல்லை ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீ வந்து எந்த வழியில் போனியோ அந்த வழியில் நீ திரும்ப போகக்கூடாது. நீ வந்த வழியை போகாமல் நீ வேறொரு மார்க்கமாய் போக வேண்டும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்த விதமான வீட்டிலும் போய் நீ சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றி கர்த்தர் பேசியிருக்கிறார். இல்லை, இப்போதான் கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, அந்த தீர்க்கதரிசிக்குரிய சாப்பாட்டை நீ உன்னுடைய வீட்டில் நீ ப்ரிப்பேர் பண்ணி அவனுடைய கரங்களை கொடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி. அவனுடைய வார்த்தையை நம்பி இவன் கடந்து போனான். நடந்த காரியம் உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, அந்த கடைசி காலத்தில் இந்த மாதிரி வஞ்சிக்கக்கூடிய அநேகம் வஞ்சகங்கள் வருகிறதை பார்க்க முடியும். அப்ப தேவனாகிய கர்த்தரால் நீங்களும் நானும் நடத்தப்படாமல் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளின் படியே நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் மார்க்கம் தப்பி அலையும் ஒரு நட்சத்திரத்தை போல நாம் மாற்றமடைய ஆரம்பிச்சிடும். தேவனே என்னை நடத்த வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கும் எனக்கும் மெய்யாகவே ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு. இந்த உறவை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், வானவருக்குரிய சாயல் என் வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் தேவனுடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுகின்றேன். இந்த சாயல் வராது இருக்கக்கூடிய வரைக்கும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைப்படி போவேனே தவிர எது கர்த்தருடைய மார்க்கம் நான் மெய்யாகவே அந்த காரியங்களை அறிந்து உணர முடியாதவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். இந்த விஷயத்துல நான் ஒரு பிளைண்டாக இருக்கக்கூடியவனை போல, இந்த விஷயத்தை பற்றி எந்த விதமான விளக்கம் எனக்கு தெரியாது, யாரோ என்னை வழிநடத்துகிறான், அந்த மார்க்கத்தில் நான் போவேன். இது உண்மையிலே தேவனுடைய வழியா நான் அந்த காரியங்களை யோசிக்கிறதே கிடையாது. சில சபைகள் நீங்க பார்த்தீங்கன்னா, சபையிலே காணப்படக்கூடிய போதகர்கள் நடத்துவாங்க, ஜனங்களை நடத்துவாங்க. அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நீங்க அந்த சபைக்கு போறீங்க, அவர் நடத்தக்கூடிய இந்த வழியில போறீங்க, இதுதான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய வழியான்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. அப்ப எல்லா விதமான மக்களும் போறாங்க, நானும் போறேன். அது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான மார்க்கங்களை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். இதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே என் சாயலிலே ஒரு மாற்றம் வர வேண்டியது அவசியம். அப்பதான் வானத்துக்குரிய நிலைகளை நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறேன். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதை நோக்கி நான் போகணும், எது ஆண்டவராகிய தேவன் என் மேல் வைத்திருக்கக்கூடிய அவருடைய திட்டம். ஒரு திட்டம் இல்லாமல் தேவன் என்னை ஒரு நாளும் இந்த உலகத்திலே அனுமதிக்க மாட்டார். என் மேல கர்த்தர் வச்சிருக்கக்கூடிய திட்டம் என்ன, அதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே இந்த சாயலினாலே உங்களால் அந்த ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. அப்ப இந்த சாயல்
சாயல்ல ஒரு மாற்றம் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். வானத்துக்குரிய மேனியாக, வானவருடைய சாயலாக உங்கள் சாயல் மெய்யாகவே மாற்றத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியும் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக பார்க்க முடியும். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பாருங்க. வானவருடைய சாயல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், பழமைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லா நிலைகளிலும் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும் ஒரு அனுபவம். இவ்வளவு நாள் வரைக்கும் நம்முடைய மாம்சத்தினுடைய ஆளுகையின் கீழாக காணப்பட்டோம். இப்போ ஒரு புதிய ஆளுகை. இந்த ஆளுகைக்கு பெயர் ஆவியினால் இயக்கப்படக்கூடிய ஒரு நிலை என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. புதிய மனுஷன், அவனுடைய ஒவ்வொரு விதமான சென்ஸ், ஒவ்வொரு விதமான நிலைகளும் அது நம்முடைய மனதிற்கும் நம்முடைய யோசனைக்கும் அப்பாற்பட்டவைகள். ஏன்னா அவைகள் எல்லாம் முற்றிலும் ஆவிக்குரிய காரியமாக இயங்க ஆரம்பிக்கிறதுனால நான் பழக்கப்படாத காரியங்களை அந்த மனிதன் எனக்கு முன்பதாக போதிக்க ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் மாம்சத்தினுடைய வழி எனக்கு தெரியும். மாம்சத்தில் நடக்கக்கூடிய நிலைகளை நான் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்குகிறேன். நான் படிக்கக்கூடிய காலத்திலிருந்து நான் அதாவது இந்த பூமியில் நான் உருவாக்கப்பட்ட இந்த நாளில் இருந்து இதுவரைக்கும் என் மேலே மாம்சத்தினுடைய ஆளுகை காணப்பட ஆரம்பிச்சனால மாம்சம் எனக்கு பழக்கமான ஒன்று. ஆனா இப்ப வேறொரு ஆளுகையின் ஊடாக நான் கடந்து போகிறேன். அதுக்கு பேர் என்ன சொல்கின்றார்? புதிய மனுஷனுடைய ஆளுகை. இது ஒரு புதுமையான ஒரு ஆளுகை. இது என்னுடைய புத்திக்கும் நினைவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆளுகை. அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுகை சரியா தவறா என்று சொல்லி பழைய ஆளுகையினுடைய ஞானத்தை கொண்டு நான் அவைகளை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்படி ஆராய்ஞ்சாலே நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவனுடைய நிலை வேற, இவனுடைய நிலை வேற. இந்த புதிய நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு விதமான அந்த 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 தன்மையும் அந்த சென்ஸும் அது முற்றிலும் ஆண்டவராக தேவனுக்குள் ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால்தான் இவன் என்னை இயக்கக்கூடிய வழி சரியா தவறா என்கிறதை நான் கற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய ஆவியினுடைய இயக்கம் என்கிறது வேறு, என்னுடைய மாம்சத்தினுடைய இயக்கம் என்கிறது வேறு. என்னுடைய மாம்சத்தின் அறிவை கொண்டு இந்த புதிய மனுஷனுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்க என்னால் முடியாது. அப்போ இதற்கு என்ன விதமான ஒரு வழிமுறை எனக்கு தேவைப்படுகிறதுன்னு சொன்னால், ஆவிக்குரிய நிலைகளை பற்றிதான ஆழமான புரிந்து கொள்ளக்கூடிய நிலை, என்னுடைய மாம்சத்திலே காணப்படக்கூடிய அறிவின் நிலைகள் முற்றிலும் அகன்று போய் ஆவிக்குரிய அறிவின் நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த வழிகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். அது வரைக்கும் இந்த மார்க்கம் எனக்கு தெரியாது. இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் தனி அறையிலே உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தினால் என்ன மாற்றம் வர முடியும்? ஒன்றுமே, எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக தேசத்தில் பெரிய ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தேசத்தில் போய் நின்று தேசத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக நான் போய் போரிட ஆரம்பித்தால் தேசத்தில் மாற்றம் வரலாம். ஆனால் தனியரில் உட்கார்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தால் தேசத்தில் எப்படி மாற்றம் வர முடியும்? இது நம்முடைய மாம்ச அறிவுக்கு தோன்றாத ஒன்று. நான் ரூமுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறேன். அந்த தேசத்திற்காக எந்த விதமான விஷயத்தின் ஊடாக நான் கடந்து போகலை. ஒரு ஆலோசனை சொல்லலை, அந்த தேசத்திற்காக நான் பட்டயத்தை எடுக்கலை, தேசத்திற்காக நான் அநேக விதமான யுத்தங்களின் ஊடாக கடந்து போகலை, ரத்தம் சிந்தவில்லை. ஆனால் அந்த தேசத்திலே ஒரு பெரிய விடுதலை வர வேண்டும் என்று சொல்லி நான் யோசிக்கிறது எப்படி? இது மாம்சீகமான அறிவு. ஆனால் ஆவிக்குரிய அறிவு என்கிறது நீ அங்கே போய் நின்று யுத்தம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு காரியம் அல்ல. நீ தனி அறையில் உட்கார்ந்து முழங்கால் போட்டு நீ ஜெபித்தாலே தேசத்திலே பெரிய மாற்றத்தை உன்னாலும் என்னாலும் பார்க்க முடியும். அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த ஆவிக்குரிய தன்மை என்கிறதே வேறு, மாம்சத்தினுடைய தன்மை என்கிறதே வேறு. இதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே வானத்துக்குரிய சாயல் அல்லது வானவருக்குரிய சாயல் என்னுடைய வாழ்க்கையில வரணும். இந்த சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் பழைய மனுஷன் முற்றிலும் அகன்று போய் தன்னை சிருஷ்டித்தவருக்கு ஒப்பான ஆண்டவராகிய தேவனுடைய சாயலுக்குரிய புதிய மனுஷனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றேன். இந்த புதிய மனுஷன் உள்ள வரும் பொழுது எல்லா விதமான நிலைகளையும் அவன் மெய்யாகவே புதிதாக மாறப்பட ஆரம்பிக்கின்றான். ஒரு வீட்டை நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டினுடைய காரியங்களை நீங்கள் சொந்தமாக நீங்கள் வாங்கிட்டீங்க. பழைய மனிதர்கள் அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு என்னென்ன விதமான காரியங்களை எந்தெந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று சொல்லி யோசிச்சாங்களோ அந்த மாதிரி அந்த வீட்டை கட்டி வச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த வீட்டை உங்களுக்கு உரிமையாக அந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் வாங்கின உடனே அவர்கள் பயன்படுத்தின மாதிரி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அந்த வீட்டை இடித்து உங்களுக்கு இஷ்டமான அளவுக்கு நீங்கள் கட்ட துவங்க ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் புதிய மனுஷனுடைய ஒரு நிலை. பழைய நிலைகளின் ஊடாக உங்களையும் என்னையும் இந்த புதிய மனுஷன் அனுமதிக்கிறது இல்லை. அந்த சுபாவம் என்கிற
என்கிறது வேறு, இந்த சுபாவம் என்கிறது வேறு. அவன் முற்றிலும் நம்முடைய நிலைகள் யாவற்றையும் திசை திருப்பக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். ஆவிக்குரிய தன்மையிலே நீ போகணும். ஆவிக்குரிய தன்மையிலே கடந்து போக வேண்டும் என்றால் மாம்சம் முற்றிலும் களையப்பட வேண்டும். மாம்சத்தினுடைய சின்ன ஒரே ஒரு அதாவது ஊடுருவக்கூடிய தன்மைகள் கூட காணப்பட ஆரம்பித்தால் கூட ஆவிக்குரிய நிலைகளிலே எழும்ப உன்னால் முடிகிறது இல்லை. இவன் உங்களுக்கு பேச ஆரம்பிக்கின்றான். இவைகளை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் சாயலிலே ஒரு உருமாற்றம் வர வேண்டியது அவசியமான ஒன்று. இப்போ கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இந்த புதிய மனுஷனுடைய நிலைகளை பற்றி பல விஷயங்களை நாம் நம்முடைய தியானத்தின் முடிவாக கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். அதில் கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் அதில் 4வது அதிகாரம் 16 முதல் 18 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16 முதல் 18 வரை இருக்கக்கூடிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுன்னு பாருங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிக நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. 18வது வசனம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இப்ப நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் அது ஒரு நாளிலே அழிந்து போய்விடும். காணப்படாமல் இனி வரக்கூடிய அந்த நிலைகள் தான் உங்களுக்கும் எனக்கும் நித்தியமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இது உலக பிரகாரமான மனுஷனால் இந்த ஒரு காரியம் விளங்கிக் கொள்ள முடியாது. இது இனி வரக்கூடிய உலகத்திற்காக நான் ஆசைப்படுகிறதை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக நான் ஏன் மெய்யாகவே பிரயாசத்து ஊடாக போகக்கூடாது? இதுதான் இன்றைய மனுஷனுடைய வாழ்க்கையின் நிலை. ஒரு ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சரி, அவன் இந்த உலகத்திலே காணப்படும் அலுவல்களிலே சிக்கிக்கொண்டு இந்த உலகத்திற்காய் உழைக்கிறானே தவிர மறு உலகத்திற்கு நான் என்ன காரியத்தை சேர்க்கப் போகின்றேன், என்ன விஷயத்தின் ஊடாக நான் கடந்து போக வேண்டியது அவசியம். காணப்படக்கூடிய இவைகளை காட்டிலும் காணப்படாத அவைகள்தான் நித்தியமானவைகள் என்கிறதை அவன் எப்போ தன்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறான் என்றால், பழைய மனுஷன் அவனுடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்யக்கூடிய வரைக்கும் இந்த காரியம் அவனுடைய மனதிற்குள்ளாக வரவே வராது. இதை பற்றி அவனால் யோசிச்சே பார்க்க முடியாது. அவன் காணக்கூடிய காரியங்களுக்காக முன்னேற்றத்தின் ஊடாக கடந்து போகும்படி பிரயாசப்படுவான். நிறைய படிப்பான், நிறைய சம்பளத்துக்காக முயற்சியின் ஊடாக கடந்து போவான், நிறைய பிரயாசங்களின் ஊடாக கடந்து போவான். உலகத்தில் நல்ல வீடு வாங்கணும்னு யோசிப்பான், நல்ல கார்களை வாங்க வேண்டும் என்று யோசிப்பான், உலகத்துக்குரிய காரியங்களின் ஊடாக கடந்து போவான். இந்த பழைய மனுஷனுக்கு உலகத்தினுடைய காரியங்களை பற்றிதான அறிவிலே அதிகமான முன்னேற்றத்துக்குரிய வழிமுறைகள் தெரியுமே தவிர இனி வரக்கூடிய காணப்படாதவைகளை பற்றிதான யோசனை அவனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு வருகிறது. இப்ப நீங்க சபையிலே நீங்க ஈஸியா பார்த்துடலாம். சபையிலே காணப்படக்கூடிய ஊழியம் பார்க்கக்கூடிய மக்கள் கூட இந்த உலகத்திற்காக கவலைப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தை பாருங்களேன். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல ஆண்டவராகிய தேவன் தமக்கென்று ஒரு நல்ல ஒரு சபை ஒன்றை கட்டி அந்த ஊழியத்தினுடைய அந்த காரியங்கள் யாவற்றையும் அந்த நிலைகள் யாவற்றையும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக அநேகம் பொருளை சேர்த்து அநேகம் ஆசைகளை சேர்த்து எங்கேயாச்சும் ஆண்டவராக தேவன் பேசினார பாருங்க, யோசிக்கிறார பாருங்க. ஒரு காசுக்கு கூட தன் பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய இயேசு. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எந்த விஷயமும் நித்தியமானவைகள் கிடையாது. இயேசுனுடைய மனம் அவைகளிலே தெளிவாய் காணப்படக்கூடியதாக இருக்க ஆரம்பிச்சதுனால எந்த ஒரு காசையும் இயேசு தனக்காக இந்த உலகத்திலே சேர்க்கவே இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையும் அதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல நிறைய ஜனங்கள், அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, தங்கள் ஆஸ்தினாலே ஊழியங்களை செய்யக்கூடிய அநேகம் ஸ்திரீகள் இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. அந்த ஆஸ்திகளை கொண்டு ஆண்டவராகிய தேவன் பெரிய காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஏன் அந்த ஆஸ்திகளின் மேல் இயேசு தன்னுடைய மனதை எங்கும் அங்கும் திருப்பும்படிக்காக அனுமதிக்கவே இல்லை என்று சொன்னால், இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விஷயமும் அநித்தியமானது. அது இயேசுவுக்கு நன்றாக விளங்கின ஒன்று. உலகத்திலே எதை நான் கட்ட ஆரம்பித்தாலும், எதற்காக நான் கவலைப்பட ஆரம்பித்தாலும், எதை நோக்கி நான் கடந்து போக ஆரம்பித்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளில் உருவாக்கப்படுகிறதில்லை. இயேசு அந்த விஷயத்துல தெளிவாய் காணப்பட ஆரம்பித்ததினாலே உலகத்திற்குரிய காரியங்களுக்காக இயேசுடைய மனம் எவ்வளவேனும் கவலை கொள்ளவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலைகள் அப்படி நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் கூட எவ்வளவு தூரம் நம்ம துக்கத்தின் ஊடாக கடந்து போகிறோம் பாருங்களேன். எவ்வளவு தூரம் அந்த ஒரு விஷயத்திற்காக நீங்களும் நானும் வேதனை கொள்ள ஆரம்பிக்கின்றோம். அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த உள்ளான மனுஷனுடைய நிலைகள் அல்லது ஆண்டவராகிய தேவனுக்குள் அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட ஆரம்பித்தாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருகிறது. என்ன ஒரு மாற்றம் வருகிறது? இம்மைக்காக நான் கவலைப்படாமல் மறுமைக்காக நான் கவலைப்படக்கூடியவனாய் விளங்குகின்றேன். மறு உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நான் என்னென்ன காரியத்தை செய்யணும் அவைகளையே நான் என்னுடைய மனதிலே யோசிக்க ஆரம்பிக்கிறேன்.
அவைகளின் மேல் நான் மெய்யாகவே அநேகம் விதமான விருப்பங்களை காண்பிக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். பூமியில நான் செய்யும் எல்லா ஜெபங்களும் மறு உலகத்தில் பெரிய காரியங்களை உருவாக்கும். பூமியில நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான ஊழியமும் மறு உலகத்தில் பெரிய மகிமையான காரியங்களை உருவாக்குகிறதை பார்க்கிறேன். பூமியிலே ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் நான் மெய்யாகவே படக்கூடிய ஒவ்வொரு அடியும் மறு உலகத்தில் மகிமையான ஆசீர்வாதங்களை தரும். இதை ஒரு மனிதர் தன் வாழ்க்கையை விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கின்றான் எப்ப புதிய மனுஷனாக அவனுடைய நிலைகள் மாற்றப்படைய ஆரம்பிக்கின்றது. அதுக்கு முன்னால வரைக்கும் நீங்கள் ஊழியத்துக்கு போங்கன்னு சொன்னா பல பேர் என்ன வார்த்தையை சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாதுங்க, எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நான் கர்த்தருடைய ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறேன், எங்களுக்கு ஓய்வு வரக்கூடிய நேரத்தில் அல்லது எங்களுக்கு வேலை இல்லாமல் நாங்கள் சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம். மற்றபடி இந்த ஊழியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வருகிறது உண்டான தூரத்திலிருந்து நாங்கள் பார்த்து ஒரே ஓட்டமாக ஓடியே போயிடும். இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? இந்த வானவருக்குரிய சாயல் என்று அழைக்கப்படக்கூடிய மறு உலகத்துக்குரிய சாயல் அல்லது புதிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்ளான மனுஷனுடைய சாயல் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில வரும். நீ இந்த உலகத்திலே ஆண்டவருடைய நாமத்தினாலே படக்கூடிய ஒவ்வொரு அடியும் மறு உலகத்திலே பெரிய மகிமை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய நாமத்தினால் எல்லா விதமான மக்களும் உங்களை ஏசவும் பேசவும் பழிக்கவும் தூஷிக்கவும் துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மறு உலகத்தில் அநேகம் பொக்கிஷங்களை நான் சேர்க்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். அதனாலதான் அந்த காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் தங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய பாடுகளை முக்கியமா நினைக்கல, மறு உலகத்தின் மகிமை அவருடைய கண்கள் பார்க்க துவங்கிற்று. ஸ்தேவான் தன்னுடைய வாழ்க்கையிலே அடிகளின் ஊடாக கடந்து போனான். எல்லா விதமான மக்களும் மூர்க்கம் கொண்டு ஸ்தேவானின் மேல் கல்லெறியும்படிக்காய் கடந்து போனான். எல்லா விதமான மக்களும் அவன் பேசியிருந்த வார்த்தைகளுக்கு எதிரடியாக நின்று அவன் தேவதூஷணம் சொல்லுகின்றான், அவனை உயிரோடு கூட வைக்கக்கூடாது என்று சொல்லி கற்களினால் அவனை மெய்யாகவே காயப்படுத்தி எரிந்து கொல்லும்படியான காரியங்களை செய்யக்கூடிய நேரத்தில் ஸ்தேவான் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார், இதோ வானத்திலே ஆண்டவராக தேவன் இருக்கிறதை நான் எப்படி சொல்றாரு பாருங்களேன். அப்ப இந்த உலகத்திலே படக்கூடிய அடிகள் அவருக்கு பிரதானம் இல்லை, மறு உலகத்தில் கர்த்தராக தேவனை தரிசிக்கும் அந்த ஒரு பாக்கியம் தான் அவருக்கு மேன்மை. அப்ப இந்த ஒரு விஷயத்தை நான் எப்ப விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே புதிய மனுஷனுடைய சாயல், இந்த புதிய மனுஷன் நாளுக்கு நாள் விருத்தியாக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அந்த உள்ளான மனுஷன் ஒரு வளர்ச்சி, உள்ளான மனுஷன் ஒரு காரியம். இந்த உள்ளான மனுஷன் வளர ஆரம்பித்தால் அவருடைய சிந்தனை எதை பற்றி இருக்கும் தெரியுமா? வேதம் சொல்கிறதை போல காணப்படாதவைகளின் மேலே அவனுடைய சிந்தை மெய்யாகவே வைக்கப்படுமே தவிர காணப்படும் இந்த உலகத்திற்காய் அவன் எவ்வளவேனும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டான். ஏன்னா இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனித்தியமானவை. அவன் தன்னுடைய மனதின் ஆழத்தில் இந்த காரியங்கள் யாவற்றையும் விளங்கிக் கொள்ளுகின்றான். ஒருத்தன் எவ்வளவு தூரம் பிரசங்கத்தின் ஊடாக சொல்ல ஆரம்பித்தாலும் கூட நானே அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் இந்த உலகத்தின் எல்லா விதமான விஷயங்களை எனக்கு முன்பதாக கொண்டு கொட்ட ஆரம்பித்தால் கூட அவைகளை நான் எவ்வளவேனும் மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையிலே ஆசையாக பாசமாக திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் என்னுடைய உள்ளான வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தை நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படக்கூடிய உள்ளான மனுஷனுடைய அனுபவம். இதுக்கு பேர் தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த பழைய மனுஷனுடைய சாயல் எல்லாம் களையப்பட்டு புதிய மனுஷனுக்குரிய நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் உலகம் என்னை தாண்டி தூரமாய் விலகி போகிறதை நான் பார்க்கிறேன். இப்ப ஆண்டவராகிய தேவன் நம்மை விட்டு தூரமாய் விலகி நிற்கிறார். ஏன்னா உலகத்தின் மேலே நாம் பற்றுதலாய் காணப்படுகிறதுனால கர்த்தருடைய பிரசனம் தொலை தூரத்தில் நிற்கிறது நான் பார்க்கிறேன். ஆனா இந்த புதிய மனிதன் நாளுக்கு நாள் வளர ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகம் தொலை தூரமாய் மறைந்து போகிறதையும் கர்த்தராகிய தேவனுக்கு சமீபமாய் நான் கடந்து போகிறதையும் நான் என் வாழ்க்கையிலே பிரத்யேகமாய் கண்டு உணர ஆரம்பித்து விடுகிறேன். இதுதான் சாயலிலே ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம். இந்த சாயல்ல ஒரு மாற்றம் வளர ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்தை நான் மெய்யாகவே பின்னோக்கி தள்ளி தேவனுக்கு நேராக நான் என்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நடத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதுக்கு பெயர்தான் உள்ளான மனிதனிலே நாள்தோறும் வரக்கூடிய ஒரு புதிதாக்கப்படக்கூடிய அனுபவம். இந்த புதிய மனுஷனுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த உலகம் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை தாண்டி கடந்து போகிறது. ஒரு நாள் நீங்க இந்த உலகத்தினுடைய நிலைகளை நீங்கள் தேடி பார்க்க ஆரம்பித்தால் கூட உலகத்திலே காணப்படும் எந்த சாயலும் எந்த நிலையும் நம்முடைய வாழ்க்கையில எங்கும் காணப்படாது. எங்கோ தொலைஞ்சு போயிருக்கும் உலகம். இந்த ஒரு அனுபவம் தான் புதிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுஷனுடைய நிலை என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. சாயலிலே ஏற்படக்கூடிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சிட்டாலே ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சலாம் உலகத்தை விட்டு நீங்கள் தூரமா வந்துட்டீங்கன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு காரியத்தை அனுபவிக்க முடியும். இரண்டாவது ஒரு நிலையை
பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு விஷயத்தை நம்ம கூட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதில் 3வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ரெண்டாவது காரியம் என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய உள்ளான மனுஷனுக்கு அதிகமான பலம் தேவைப்பட ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் தன்னை சுற்றி நிற்கும் அநேகம் விதமான பாரங்களை, தனக்கு விரோதமாய் சாத்தானால் உருவாக்கப்படக்கூடிய அநேகம் விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களை, அது மட்டும் இல்லாமல் தான் கூடவே இருந்து நம்மை இந்த உலகத்தோடு கூட பின்னி பிணைக்கக்கூடிய மாம்சத்தையும், அந்த மாம்சத்தினுடைய நிலைகளை இந்த ஆவி மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவரின் உதவியோடு கூட அது நாள்தோறும் பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. ஏதாச்சும் ஒரு நாளைக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்குரிய முக்கியத்துவமான அநேக விதமான செயல்களை நாம் செய்து முடித்துவிட்டு அதன் பின்பதாக உலக ரீதியான காரியங்களின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் அந்த ஆவி ஒரு நாளும் வளர்ச்சியின் ஊடாக கடந்து போகாது. இந்த ஆவி பலமடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரின் அந்த உதவியோடு கூட அது பலத்தின் மேல் பலத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பெருக்கணும். அந்த பலம் எப்படிப்பட்ட பலமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அது முதல் காரியம் தன் நிலைகளிலே எழுந்து இருக்கக்கூடிய பலமாகும். 2, தன்னுடைய ஆட்சி பொறுப்பை தன்னுடைய கரங்களிலே வைத்துக் கொள்ளும் ஒரு பலமாக. 3, கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளும் ஒரு பலமாக. 4, ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இயங்கும் ஆவியாக. 5, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள யுத்தங்களை செய்யும் ஒரு பலம் வாய்ந்தவனாக. நமக்கு எதிராக வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து வர வேண்டும் என்று சொன்னாலே இத்தனை விதமான நிலைகள் என்னுடைய ஆவியிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இதற்கு ஒத்தாசையை தருகிறது யாருன்னு பார்த்தா இந்த பரிசுத்த ஆவியாருடைய உதவியோடு கூடத்தான் ஒவ்வொரு நாளும் அவன் பலத்தின் மேல் பலத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றான். ஒரு பட்டணம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பட்டணத்தை நீங்கள் பார்க்கிறது உண்டானால் இந்த பட்டணத்தில் சுற்றிலும் நடக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யங்கள், இந்த ராஜ்யங்களில் இந்த பட்டணத்துக்கு விதமாக எந்த விதமான யுத்தத்துக்குரிய காரியமும் ஒன்று உருவாக்கப்படலை. எல்லா ராஜ்யங்களும் சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்றாலும் இந்த பட்டணத்தை அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? இந்த பட்டணத்தை அவர்கள் பலப்படுத்தும்படிக்காக இரும்பு, அதாவது அநேக விதமான தாழ்பாடுகளை போட்டு கதவுகள் யாவற்றையும் உறுதிப்பட அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்து ஆயுதங்களின் பலத்தை அவர்கள் பெருக்க ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை நீங்கள் போய் கேட்குறீங்க, அங்கே தான் சுற்றிலும் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லையே, எந்த விதமான கஷ்டத்துக்குரிய காரியம் இல்லையே, இப்போ ஏன் நீங்கள் வந்து ஆயுதத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் பெருக்க வேண்டும்? இன்றைக்கி சமாதானமாக இருக்கிறேன், ஆனால் ஒருவேளை யுத்தம் வருகிறது உண்டானால் அந்த யுத்தத்திலே நான் ஜெயிக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே இந்த நாளில் நான் ஆயுதங்களை என் வாழ்க்கையிலே சமதரிக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி வரக்கூடிய காலங்களை அவன் விளங்கி கொள்ளுகின்றான். இன்றைக்கி நான் சமாதானமாக இருக்கேன், ஆனால் நாளைக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதே. இன்றைக்கு நான் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன், ஆனால் நாளை தினம் காலையிலே எனக்கு விரோதமாய் சாத்தானுடைய யுத்தம் எழும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் அந்த நேரத்தில் போய் ஆயுதங்களை இங்கும் அங்கும் தேட என்னால் முடியாது. அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவருடைய ஆவியினால் ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷனின் பலத்தை அவன் பெருக்கிக் கொள்ள ஆரம்பிக்கின்றான். வசனத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்க முடியும் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன்னுடைய வல்லமையை அதிகரிக்கப்படுகின்றான். அந்த வல்லமையை மிகுதியான ஒரு வல்லமையாக, சாத்தானுடைய வல்லமைகளை காட்டிலும் 10 மடங்கு வல்லமையாக அந்த வல்லமையை அவன் பெருக்கிக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா உள்ளான மனுஷனிலே ஒரு உருமாற்றத்தின் நிலை உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில வர ஆரம்பித்தா தான் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள் இல்லாத இருக்கக்கூடிய இந்த காலத்தில் சாப்பிட்டு நான் சம்பிரமமாக இருக்க வேண்டியதை விட்டுவிட்டு நான் ஏன் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே ஆயுதங்களை தேட வேண்டும்? நான் ஏன் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நான் பலமடைய பண்ண வேண்டும்? இப்போ நான் ஏன் போய் என்னுடைய எல்லா விதமான வாசல் கதவுகள் எல்லாவற்றையும் நான் மெய்யாகவே பழுது பார்த்து தாழ்பாடுகளை போட்டு அநேக விதமான காரியங்களை உறுதிப்பட செய்ய வேண்டிய காரணம், அதுக்குரிய காரணங்கள் என்ன? ஒரு புத்தியுள்ள ஒரு மனுஷன் எதை யோசிக்கிறான்? பின் வரக்கூடிய நிலைகளை பற்றி அவன் யோசிக்கிறான். அதுதான் உள்ளான மனுஷனிலே வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாற்றம், அறிவிலே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். இந்த மாற்றம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வினாடியை கூட அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வீணாக கழிக்க மாட்டான். ஏன்னா ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஆண்டவராகிய தேவனுக்குள் இன்னும் நான் ஏதாவது ஒரு காரியத்தின் வளர்ச்சியின் ஊடாக போவேன், ஏதாவது ஒரு நிலையின் ஊடாக நான் கடந்து போக வேண்டும், ஏதாவது ஒரு காரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்தெந்த இடத்தில் நான் இன்னும் பலவீனமாய் இருக்கிறேன், எந்தெந்த இடத்தில் நான் இன்னும் குறைவுள்ளவனாய் காணப்படுகின்றேன், எந்தெந்த விஷயத்தில் நான் இன்னும் ஆண்டவராகிய தேவனுக்குள் உறுதியாக நிற்க வேண்டும், எந்தெந்த இடத்தில் கர்த்தராகிய தேவனுக்கும் எனக்கும் இடையிலே காணப்படக்கூடிய அந்த அந்த தொடர்பினுடைய நிலைகள் அதிக தொலைதூரமாய்
காணப்பட ஆரம்பிக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவன் சீர்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இந்த புதிய மனுஷன் உள்ள வந்தவுடனே இந்த புதிய மனுஷனுடைய நிலைகள் உள்ளே வர ஆரம்பித்தாலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு வினாடியையும் கூட நான் பயன்படுத்தும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தை நம்ம வீணாக கழிக்க ஆரம்பிக்கின்றோம். நிறைய நேரத்தில் நம்ம அதாவது நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய அதாவது அந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்தி நிறைய காலங்களை, நேரங்களை நீங்களும் நானும் வீணாக்க அந்த காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஏன்னா காலத்தினுடைய முக்கியத்துவத்தை உங்களாலும் என்னாலும் இந்த நாட்களை விளங்கிக் கொள்ள முடியல. இந்த பழைய மனுஷனுக்கு காலங்களை பற்றிதான விசேஷிதமான அந்த நிலைகளை அந்த மனுஷனால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு காலம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போகிறது உண்டானால் அந்த காலத்தை திரும்ப என்னுடைய வாழ்க்கையில பெற முடியாது. அந்த காலத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவனுக்குள் உருமாற்றத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போக வேண்டிய நிலையை, அந்த நாளுக்குரிய அந்த நிலையை நான் இழக்கிறது உண்டானால் திரும்ப அந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது இல்லை. அப்ப அந்த புதிய மனுஷன் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வினாடி நேரத்தையும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக தன்னை நிலை நிறுத்தி கர்த்தராகிய தேவனுக்குள் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பலத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். ஒரு 10 நாள் நம்ம பெறக்கூடிய பலத்திற்கும் ஒரு வருஷ காலமாய் நம்ம பெறக்கூடிய பலத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு 10 நாள் மட்டும் நான் போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரே வரக்கூடிய போராட்டங்களுக்கு விரோதமாக நான் இயேசு நாமத்தில் நான் ஜெயிக்க போகிறேன், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கர்த்தர் பலப்படுத்தி ஒரு 10 நாள் இந்த ஜெபத்தை பண்றீங்க. இந்த 10 நாளுக்குரிய வல்லமைகளை வைத்துக்கொண்டு வருகின்ற சாத்தானின் ஆயுதங்களை மேற்கொள்கிறது எப்படி? அப்ப சாத்தானுடைய வல்லமைகளை காட்டிலும் மிகுதியான வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னாலே என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவை என்னவாய் இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் இந்த பலத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்க வேண்டியது அவசியம். இது புதிதான மனிதனுக்குரிய நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் இந்த விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ளும் ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகிறேன். மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் அதில் 3வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக. 3வது விஷயத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், இந்த புதிய மனுஷன் அல்லது தேவ மனுஷன் எல்லா விஷயத்திலும் தேறின ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இந்த புதிய மனிதனுக்குரிய நிலைகள் எப்படிப்பட்டதுன்னா, எதிலும் அவனுடைய வாழ்க்கையிலே குறைவான ஒரு விஷயத்தை அவன் தன்னுடைய ஜீவியத்திலே பார்க்க முடியாது. எல்லா விஷயங்களிலும் ஒரு தேறின ஒரு மனப்பக்குவம். உலகத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், அல்லது ஆவிக்குரிய மண்டலத்திலே ஏற்படக்கூடிய காரியங்களாகட்டும், அல்லது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அநேக விதமான சூழ்நிலைகளிலே காணப்படக்கூடிய மாறாட்டங்களாக இருக்க ஆரம்பித்தாலும் கூட எல்லா விஷயங்களையும் அவன் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றான். இயேசு இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழக்கூடிய அந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவனை பார்த்து அங்க இருக்கக்கூடிய சீஷர்கள் கேட்கிறாங்க. அவங்க பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்கக்கூடிய கர்த்தர் அவங்களுக்கு முன்னால அநேக மாறுத்திரங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதுல ஆண்டவராகிய தேவன் ஒரு மறு உத்தரவு ஒன்றை பேசுகின்றார். என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, ஒரு இடத்துல கோபுரம் சரிந்து விழுந்து அதில் அநேக விதமான மக்கள் அந்த கோபுரத்தின் அடியிலே விழுந்து நசுங்கி போக ஆரம்பிச்சாங்க, செத்து போனாங்களே, அது அவர்கள் செய்த பாவத்தினால் உருவாக்கப்பட்டது என்று ஒருவேளை நீங்க யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி பேசுகின்றார். அது உலக ரீதியான காரியமாக இருந்தாலும் ஆவிக்குரிய மண்டலத்தில் இப்பொழுது என்ன விதமான விஷயங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல கீழே விழுகிறதை பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள், எருசலேமிற்கு நாம் கடந்து போகின்றோம், இதோ மனுஷகுமாரன் பாவிகளின் கரண்டிலே ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டிய வேளை வரப்போகிறது என்கிற ஒரு காரியமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் தேறின அறிவை தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தும் இயேசு. தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எல்லாமே ஆண்டவராகிய தேவனுக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யாராகிலும் தகவல் சொல்லி அந்த ஒரு விஷயத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலைகளில் எல்லா நிலைகளிலும் எல்லா காரியத்திலும் அது சாத்தானுடைய விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அதிலும் ஒரு தேர்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கை, அது தேவத்துவமான காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அதிலும் ஒரு தேர்வான ஒரு காரியம், கர்த்தருடைய வசனங்களாக காணப்படக்கூடிய நிலைகளாக இருக்க ஆரம்பித்தாலும் அதிலும் ஒரு தேர்ந்த ஒரு வாழ்க்கை. அப்படின்னா எந்த விஷயத்திலும் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கையினுடைய தன்மை, எல்லா நிலைகளையும் புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு அனுபவம். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கக்கூடிய அந்த பாதை அப்படித்தான். விளங்கி கொள்ளாமல் ஏதாகிலும் ஒரு காரியத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய அனுபவம் கிடையாது. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலை அல்லது ஒரு புதிதான அந்த சாயலை தரித்து கொண்ட ஒரு மனுஷனுடைய நிலைனா என்ன அர்த்தம்? எல்லா காரியங்களையும் அவன் தன் வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகின்றான். அவனுடைய கண்களுக்கு முன்பதாக ஒளிவு மறைவு ஒண்ணுமே கிடையாது. எல்லா விஷயத்துக்குரிய காரியங்களையும் எளிதான விதத்தில் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நேருக்கு நேராய் பார்க்க ஆரம்பித்து விடுகின்றான்.
இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் ஆண்டவராகிய தேவனை பார்த்து அவருடைய சீஷர்கள் கேட்கிறாங்க, இந்த ராப்போஜனத்துக்குரிய காரியங்களை எங்கே நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும்? கர்த்தர் அதற்கு மறு உத்தரவு சொல்லுகின்றார், ஒரு மனிதன் தண்ணீர் குடம் எடுத்துக்கொண்டு அவன் கடந்து போவான், நீங்க அவன் பின்பற்றி போங்க. என்ன காரியம் நடக்க போகிறது எல்லா விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவன் தெளிவாய் பேச ஆரம்பிக்கின்றார். அந்த சீஷர்கள் அங்க போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் இயேசு சொன்னதை போலவே இருக்கிறதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலைனா எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் என்னென்ன விதமான விஷயங்கள் நடைபெற போகிறது எல்லா காரியத்தையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்குகின்றான். தேறின ஒரு வாழ்க்கைனா அதுக்கு பேர் தான் தேறின ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய மனுஷனுடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது அந்த மனுஷன் நீங்க போய் கேட்டீங்கனாலும் சொல்லிடுவோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகிறது, வருகின்ற காலங்களிலே எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் மக்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட போகிறது, எல்லா நிலைகளையும் ஆராய்ந்து பார்த்து அவன் தேறினவனாய் காணப்படுகிறது. தன் அறிவிலும் தன்னுடைய அனுபவங்களிலும் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளிலும் தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதுனால அவனுடைய நிலைகளுக்கு மறைவானது ஒன்றுமே இருக்க போகிறது இல்லை என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக பார்க்க முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நான் இன்றைக்கு வரைக்கும் உலக ரீதியான காரியங்களிலே அடிமைப்படுத்தப்படக்கூடியவனாய் இருக்க ஆரம்பிக்கிறதுனால ஆவிக்குரிய நிலைகளை பற்றிதான தேறின ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில இல்லை. நான் இதே வேகத்திலே ஓடினால் என்னுடைய ஓட்டத்தினுடைய இறுதி எப்படியா இருக்கும்? அவன் தன்னுடைய ஓட்டத்தின் இறுதியை கணிக்க ஆரம்பிக்கின்றான். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நான் இதே ஸ்பீடில் நான் ஓடுகிறது உண்டானால் நான் எத்தனை வருஷ காலம் இந்த ஓட்டத்திலே நான் மெய்யாகவே ஓடி எத்தனை வருஷத்திற்கு பிறகு என் ஜீவனை கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்க முடியும்? அவன் மெய்யாகவே கற்றுக்கொள்ளுகின்றான். என்னுடைய ஓட்டத்தை நான் இன்னும் துரிதப்படுத்த வேண்டும். நான் செய்ய வேண்டிய பணி இன்னும் அதிகமாய் இருக்கிறது. இந்த பணிகளுக்கு ஏற்ற வண்ணமாய் தீவிரமாய் நான் இயக்கத்தின் ஊடாக போக வேண்டும். அவன் அந்த காரியங்களிலே தேர்ச்சி அடைந்தவனாய் இருக்கிறதுனால அவனுடைய ஓட்டத்தினுடைய விகிதத்தை அவன் சராசரியாக எல்லா காரியங்கள் யாவற்றையும் கணக்கிட்டு அவைகளின்படி அவன் தீர்க்கமாய் கடந்து போக ஆரம்பிக்கின்றான். இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். என்ன காரியம் இருக்கும்? என்னுடைய வாழ்க்கையை நானே கணக்கிட ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய ஓட்டத்தை நானே அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் நிர்ணயம் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னங்க அதுக்கு எந்த விதமான காரியம் ஒன்றுமே இல்லை. இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலை என்கிறதை கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ஒவ்வொரு காரியத்தையும் நீங்களும் நானும் எல்லா விதமான அந்த காரியங்கள் யாவற்றையும் நம்முடைய மனதிற்குள்ளாக எல்லா நிலைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை விளங்கி கொண்டு கால்குலேட் பண்ணி அவைகளின் ஊடாக நம்ம கடந்து போகணும். வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், நாரைகள் கூட தாங்கள் வரக்கூடிய காலங்களை அறிந்திருக்குமா? அப்ப இந்த காலத்துக்குள்ள நான் முடிக்கணும்னு சொல்லக்கூடிய அறிவு எனக்குள்ள இருக்கணும். அதுதான் அதாவது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே என் சாயலிலே மாற்றம் அடைந்த ஒரு புதிய மனுஷனுடைய ஒரு நிலை. என்னுடைய காலங்கள் எத்தனை காலங்கள், இந்த காலங்களுக்குள் நான் செய்ய வேண்டிய பணி என்ன? இப்ப நான் எந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன்? எத்தனை பேருக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும்? உதாரணமாக ஒரு 1000 பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்கிறது ஆண்டவராகிய தேவன் என் மேல் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் இவ்வளவு வருஷம் நான் கர்த்தருடைய நாமத்தினாலும் ஊழியத்தின் ஊடாக கடந்து போயிருக்கிறேன். இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டவருடைய நிலைகளை நான் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் 2 பேர் தான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இனி என்னுடைய காலங்களினுடைய நிலைகளை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். இப்பவே எனக்கு இருக்கக்கூடிய இந்த வயசுடைய நிலைகளை பார்க்கிறேன். இனி ஒரு 10 ஆண்டு தான் நான் உயிரோடு கூட காணப்படுவேன். அப்ப அந்த 10 ஆண்டுகள் என்னுடைய உழைப்பினுடைய விகிதம் இன்னும் அதிகமாக்கப்பட ஆரம்பிச்சா தான் தேவனுடைய திட்டங்களை நிறைவாக்க என்னால் முடியும். அப்ப இந்த ஒரு நிலைகளை எல்லா விஷயத்திலும் தேறின ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பித்தால் தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகின்றார், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்பதை எல்லா இடங்களிலும் போய் நாம் அறிவிக்க வேண்டிய காலம் சீக்கிரமா போகணும். இங்கேயே நான் தங்கி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு இடமாக நான் கடந்து போக வேண்டும். ஏனென்றால் எனக்கு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய காலம் சொற்பம். இந்த காலத்திற்குள் இத்தனை விதமான நிலைகளை நான் ஓடி ஆடி முடிச்சிருக்கணும். ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்துல ஒரு நாள் கூட இளைப்பாறுதல் பெறாமல் ஊழியம் செய்ததற்கு காரணம் அதுதான். அதிலே ஆண்டவராகிய தேவன் தேர்ச்சி அடைய ஆரம்பிச்சதுனால, அந்த காலங்களை புரிந்து கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சனால ஒரு இமை பொழுதை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை வீணாக கழிக்கவே இல்லை. அப்ப வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு புதிய மனுஷனுடைய சாயல் என் வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது உண்டானால் அல்லது வர ஆரம்பிக்கிறது உண்டானால் காலங்களை விளங்கி கொண்டு அதற்கு ஏற்ற வண்ணமாய் இயங்கும் ஒரு வாழ்க்கை வாழ துவங்க ஆரம்பித்து விடுகின்றேன். வாழாம இருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல, இயங்காத ஒரு கிறிஸ்தவனாய் அல்ல, அல்லது எதையும் பற்றி நான் அறிவு இல்லாத ஒரு மனுஷனாக என் காலத்தை வீணடிக்கக்கூடியவனாய் அல்ல. ஒவ்வொரு வினாடிகளையும் நான் என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்துகிற இந்த நேரத்தை நான் விடுகிறது உண்டானால் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த ஓட்டத்தின் இலக்கை எட்ட என்னால் முடியாது. இந்த ஒரு நாளை நான் இலக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அதற்கு ஈடாக அதற்கு அதிகமாக 2 மடங்கு நான் ஓட்டத்தின் ஊடாக போக வேண்டியது அவசியம். அதனால ஒரு நாளை கூட நான் வீணடிக்க கூடாது. அதுலதான் ஒரு தேர்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்று சொன்னால் எல்லா நிலைகளிலும் தேர்ச்சி அடைந்த ஒரு மனிதனாய் அவன் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான்.
காலங்களை பார்க்கவும், யுத்தங்களை பார்க்கவும் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். யுத்த புஸ்தகம் என்கிற ஒரு வார்த்தை நமக்கு குறிப்பிடப்படக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்தந்த அளவிற்கு அவன் யுத்தம் செய்து இத்தனை சாத்தானுடைய நிலைகளை தேவனுடைய ராஜ்யமாக மாறப்படக்கூடிய அந்த அனுபவங்களை கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களை தந்திருக்கிறார். அவன் அந்த இயக்கத்தின் ஊடாக கடந்து போய் சாத்தானுடைய கரத்திலிருந்து கர்த்தருடைய ராஜ்யங்களை மீட்டு கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. என் நிலைகளை நான் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அது ஆண்டவராகிய தேவன் எனக்கு தந்த ஒரு பொறுப்பு. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறதுக்கு முன்பதாக அவர் ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க, எனக்கு நீர் தந்தவைகளிலே ஒன்றையும் நான் இழக்கும்படிக்காக நான் விட்டு கொடுக்கவே இல்லை. என்னென்ன காரியத்தில் நீங்க கொடுத்துறீங்களோ எல்லா விதமான விஷயத்தையும் நான் சரியான விதத்தில் செய்து முடித்தவராய் நான் உம்மிடத்திலே நான் கடந்து வரப்போகின்றேன். அப்படின்னா என்ன? எதையெல்லாம் நீங்க கொடுத்துருந்தீங்களோ, என்னென்ன விதமான பொறுப்புகள் எல்லாவற்றையும் நீர் என்னுடைய கரங்களிலே தரக்கூடியவராய் விளங்கினோ, எல்லா பொறுப்புகளுக்கும் முன்பதாக நான் உத்தரவாதம் பண்ணி அந்த காரியங்களை உமக்கு முன்பதாக செஞ்சு முடிச்சிட்டேன். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியமான ஒரு ஓட்டமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அதுக்கு என்ன வேணும்? எல்லா விதமான காரியங்களையும் அறியக்கூடிய ஒரு தேர்ச்சி, எல்லா விதமான நிலைகளையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம். இந்த அறிவும் இந்த தேர்ச்சியும் என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தால் மட்டும்தான் என்னுடைய இலக்கை நான் எட்டி முடித்து தேவனுக்கு முன்பதாக பழுது இல்லாதவனாய் போய் என்னை கொண்டு போய் நிறுத்த என்னால் ஆகும். அப்போ இந்த தேர்ச்சி எப்போ வருது? புதிய மனுஷன், தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்படக்கூடிய புதிய மனுஷனின் சாயல் என் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்குகின்றேன். அது இல்லாமல் இருக்கக்கூடிய வரைக்கும் நான் என்னை பற்றி எந்த விதமான அறிவும் மற்றவனாய் காணப்படுகிறது உண்டானால் என் காலங்களை பற்றி நான் யோசிக்கவே மனமற்றவனாய் விளங்குவேன். ஏதோ வந்தேன், ஏதோ ஊழியத்தின் ஊடாக போனேன், என்னுடைய சபை போதகர் சொன்னார், ஆகவே 2 பேருக்கு நான் போய் டாக்ஸ் கொடுத்தேன், 2 காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பித்து 2 பேருக்கு முன்பதாக போய் நின்று கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னேன், அந்த மக்களுக்காக நான் ஜெபித்தேன், அவ்வளவுதான். ஆனால் வேதம் சொல்கிறது எனக்கு என்கிற ஒரு இலக்கை கர்த்தர் வச்சிருப்பார். இந்த இலக்கை நான் புரிந்து கொண்டு அவைகளின் ஊடாக நான் கடந்து போய் அந்த ஓட்டத்தை நான் கர்த்தருடைய நாமத்தினாலே கரெக்டா நான் முடிக்கணும். அப்படி முடிச்சாதான் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதியை, திராணியை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். அதுக்கு என்ன தேவை? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தேர்ச்சியான ஒரு அனுபவம். இதை நோக்கி நான் பயணிக்கின்றேன், இதனுடைய முடிவை நான் எட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு தூரம் நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை தீவிரப்படுத்த வேண்டும், எவ்வளவு தூரம் நான் என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளில் அதிக தீவிரமாய் கடந்து போக வேண்டும், இன்னும் எத்தனை விதமான காரியங்களின் ஊடாக நான் கடந்து போனால் இந்த இலக்கை எட்ட என்னால் முடியும். நான் என்னுடைய வாழ்க்கையில் உட்கார்ந்து அந்த காரியங்கள் யாவற்றையும் கணக்கு பார்க்க ஆரம்பிக்கின்றேன். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும் நீங்கள் துவங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல அந்தந்த நாளுக்குரிய வளர்ச்சி நான் வளர்ந்து முடிச்சிட்டேன்னா, இன்றைக்குரிய யுத்தத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், அந்த கணக்குகள் யாவற்றையும் நான் சரியான விதத்தில் வைத்திருக்க பழக ஆரம்பித்தால்தான் தேவன் வரும் நாளை சந்திக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். அப்போ 3வது நிலைகளை பார்க்குறோம். எல்லா விஷயத்திலும் தேறின வாழ்க்கை எப்போ என்னுடைய வாழ்க்கையிலே வளர முடியும், வர முடியும் என்றால் இந்த புதிய மனுஷனுடைய சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழித்து போட்டுவிட்டு, பழையவைகள் உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, இந்த காரியங்களை பற்றி தான் அறிவே நம்முடைய வாழ்க்கையில வராது. இந்த பழைய மனுஷன் அவன் உலகத்தை பற்றியே சிந்திக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ஆவிக்குரிய தன்மைகளிலே எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய பணி என்றால் என்ன என்கிறதை பற்றி அந்த மனுஷன் தன்னுடைய மனதிலே யோசிக்க கூட அவன் மனமற்றவனாய் விளங்க ஆரம்பிப்பான். ஆனால் எப்போ இந்த புதிய மனுஷனுடைய சாயல் உங்கள் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறதோ அப்பதான் உங்களை சுற்றிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. உங்களையே நீங்கள் ஆராய்ச்சி பார்க்குறீங்க. என் ஓட்டத்தினுடைய லட்சிய பயணம் எத்தனை கிலோமீட்டர் நான் ஓட வேண்டும், இன்னும் நான் ஓட்டத்தை துவங்காதிருக்கிறது உண்டு. ஆகவே இந்த ஓட்டத்தை துவங்கி இத்தனை கிலோமீட்டர் ஓட வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் நான் என்னுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டியது அவசியம். அவன் உட்கார்ந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கின்றான். இப்படி அந்த கால்குலேஷன் சரியான விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பயனாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் வைத்திருக்கும் இலக்கை எட்டி கர்த்தருக்கு முன்பதாக பழுதற்ற ஒரு மனிதனாய் தன்னை கொண்டு போய் நிறுத்த அவனால் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம், ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்னொரு காரியத்தை பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் அதுல 1 முதல் 5 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதுல 5வது அதிகாரம் அதுல 1 முதல் 5 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அது என்ன விதமான காரியத்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து
நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். 3வது வசனம், தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். 4வது வசனம், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். 5வது வசனம், இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல 4வது விஷயத்தை பார்க்கின்றோம். தேவனுடைய வாசஸ்தலங்களை பற்றிதான ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை. பரலோகம் அப்படின்னா, எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர் என் கூட வந்து பேசும்போது அவர் சொல்ல ஆரம்பித்தார் ஒரு காரியத்தை பற்றி. பரலோகத்தை பற்றி நிறைய விஷயங்களை ஜனங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் பிரதர், இந்த பரலோகம் எப்படிப்பட்டதா இருக்கும்? உடனே நான் அவரை பார்த்து சொன்னேன், அங்கே வந்து துக்கம் கிடையாது, கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது, நமக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது. எல்லா விதமான மக்களும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை ஆராதனை பண்ணி கொண்டே இருப்பார்கள். இரவும் பகலும் ஓயாத சந்தோஷம், ஓயாத ஒரு பரவசம், ஓயாத ஒரு நிம்மதி. ஆண்டவராகிய தேவன் நம் நடுவிலே மெய்யாகவே மெய்யாகவே வீற்றிருந்து அவருடைய முகத்தை நாள்தோறும் தரிசிக்கவும், அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும், அவரை ஆராதனையின் ஊடாக நாமத்தை மகிமைப்படுத்தவும், கர்த்தர் அந்த ஜனங்களின் நடுவில் உலாவிக் கொண்டு வருகிறதையும் ஒவ்வொரு நாளும் கண்டு நாம் பரவசம் கொள்ளும் மக்களாய் விளங்க ஆரம்பித்தோம். அந்த சகோதரனை பார்த்து கேட்டார், இது நம்ம வந்து போர் அடிக்காதா? இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன். ஸ்வீட்டாக டெய்லி நீங்கள் வந்து ஸ்வீட்டாக கூட கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனை நாள் வரைக்கும் அந்த ஸ்வீட்டின் மேல் அவன் மெய்யாகவே வாஞ்சி உள்ளவனாக இருப்பான். இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இரவும் பகலும் ஓயாத சந்தோஷம் என்றால், இந்த சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையிலே போரான ஒரு நிலையின் ஊடாக கடந்து போகாதா? ஆகவே இந்த ஒரு காரியத்தை தவிர்த்து வேறு ஏதாகிலும் மார்க்கம் உண்டா என்கிறதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள். ஏதாகிலும் சின்ன ஒரு கஷ்டம் வந்தால் தான் இந்த சந்தோஷம் எனக்கு மிகுதியாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். ஏதாகிலும் ஒரு விஷயத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் தான் இதனுடைய பூரணத்துவத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். எப்ப பார்த்தாலும் கர்த்தராகிய தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக ஆண்டவருடைய ஆலயத்திலே போகக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய ஆலயம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் அந்த 3 மணி நேரம் ஆராதிக்கக்கூடிய நேரத்திலே உட்கார முடியலையே. இரவும் பகலும் ஓயாமல் ஆராதனை பண்ணி கொண்டிருந்தால் எப்படி அங்கே நிம்மதியாய் வாழ்க்கை வாழ முடியும்? பல பேருடைய மனசுக்குள்ள தங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே அவர்களுடைய கண்கள் திறக்கப்படாமல் இருக்க ஆரம்பிக்கிறதுனால இந்த நிலைகளை விளங்கிக் கொள்ள அவங்களால முடியல. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகின்றார், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருக்கு. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய நிலைகளை தாண்டி மறு உலகத்தின் கூடாக கடந்து போக வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள் இருக்கிறது. என்றாலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டங்களை நிறைவாக்கி முடித்து அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆனால் அதுக்கு முன்னால அவர் என்ன சொல்கின்றார், இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். அந்த வாசஸ்தலத்தினுடைய நிலைகளை நான் நினைக்கக்கூடிய நேரத்திலே என்னை அறியாத ஒரு பரவசம், என்னை அறியாத ஒரு ஆனந்தம், நித்திய இளைப்பாறுதலை நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் பெறப்போகின்றேன். நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய நிலைகளின் ஊடாக நான் கடந்து போக போகின்றேன். இதை நான் என்னுடைய இந்த ஆசையை, இந்த வாஞ்சையை ஒரு வஸ்திரமாக நான் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு மனுஷனுக்கு வஸ்திரம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி அவர் என்ன சொல்கின்றார், பரலோகத்தை பற்றிதான வாஞ்சையை ஒரு வஸ்திரத்தை போல நான் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த வஸ்திரத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே வைத்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாகி நாம் காணப்பட மாட்டோம். இந்த ஆண்டவராகிய தேவனுடைய அந்த பரிசுத்தமுள்ள வாசஸ்தலத்தை பற்றிதான விருப்பத்தை, வாஞ்சையை நான் தரித்து கொண்டவனாய் காணப்படுகிறது உண்டானால், தேவனுக்கு முன்பதாக நான் நிற்கும் பொழுது நிர்வாணமாய் நான் காணப்படாதபடிக்கு வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாய் நிற்கிறதை நான் பார்க்கின்றேன். இந்த விருப்பத்தை தான் ஆண்டவராகிய தேவன் நமக்குள் உருவாக்க ஆரம்பிக்கின்றார். வசனத்துல நிறைய விஷயங்களை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒன்று, இந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல அது நிலத்திலே புதைந்திருக்கக்கூடிய ஒரு புதையலுக்கு ஒப்பாய் இருக்கிறதா. ஒரு மனுஷன் அந்த நிலத்தை வாங்கணும்னு போறான். வாங்க வேண்டும் என்று போகக்கூடிய நேரத்தில் அந்த புதையலை பற்றி அந்த மனிதன் கேள்விப்பட ஆரம்பிக்கின்றான். அந்த நிலத்தினுடைய விலை அது ஆரம்ப நாட்களில் அந்த மற்ற நிலங்களுக்கு முன்பதாக அந்த நிலம் மெய்யாகவே அதாவது மதிப்பீடு செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலம். கொஞ்சம் காசு தான். ஆனால் அந்த மனிதன் அதாவது அந்த நிலத்தை விற்கக்கூடிய மனிதன் மற்ற நிலங்களை காட்டிலும் இந்த நிலத்திற்கு அதிக பணத்தை அவன் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ உதாரணமாக பாருங்களேன், பக்கத்து நிலமெல்லாம் ஒரு 5000 ரூபா போகுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிலத்தை விற்கக்கூடிய அந்த மனிதன் சொல்லுகிறான், இந்த நிலத்தினுடைய விலை 10,000ன்னு சொல்கிறான். அந்த நிலத்தை வாங்கக்கூடிய அந்த மனுஷனுடைய மனசுல அவன் ஒரு விஷயத்தை யோசிக்கின்றான், இந்த நிலத்தினுடைய விலையினுடைய மதிப்பு சொற்பம் தான்.
ஆனால் அதிலே புதைந்திருக்கக்கூடிய புதையலை நான் பார்க்கிறேன். ஆகவே 10,000 கொடுத்தாகிலும் நான் அந்த நிலத்தை எனக்கு உரிமையாக மாற்றிக் கொள்கிறேன். பரலோகத்தினுடைய ஆசை அப்படிப்பட்டது. அதற்காக எதை வேண்டுமானாலும் நான் விலைக்கரியமாக கொடுக்க ஆசைப்படுறேன். அதற்காக இந்த உயிரையே நான் தியாகம் பண்ண ஆசைப்படுறேன். அந்த மனுஷன் அந்த புதையலை பற்றி தான் அறிவுள்ளவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிலத்து விலையை பற்றி அவன் தன்னுடைய மனசில் யோசிக்க கூட மாட்டான். அது எத்தனை பொருளை அவன் மெய்யாகவே கேட்க ஆரம்பித்தாலும், ஒருவேளை 10,000 கேட்காம 50,000, 1,00,000, 50 லட்சம் என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தாலும் அதற்குரிய விலையை கொடுத்து அதனுடைய புதையலை அவன் வாங்கும்படியான காரியங்களின் ஊடாக கடந்து போகிறது மாதிரி தான் பரலோகத்தை பற்றிதான வாஞ்சி என்கிறதை கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். அப்ப கர்த்தருடைய வேதத்துல இந்த பரலோகம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தன்மை நிறைந்தது. அதைத்தான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. அதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார். அதை நான் என்னுடைய வஸ்திரமாக நான் தரித்துக் கொள்கின்றேன். இதை நான் வஸ்திரமாக நான் மெய்யாகவே அணிய ஆரம்பித்தால்தான் ஆண்டவருக்கு முன்பதாக நான் போய் நிர்வாணம் இல்லாதவனாய் நிற்க என்னால் முடியும். இந்த வஸ்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே தரிக்கப்பட வேண்டியது அவசியம். ஏனென்றால் எனக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய ராஜ்யம், என்னுடைய உரிமை, எனக்கென்று ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அவர் வைத்திருக்கக்கூடிய அவருடைய ஸ்தலம், இதுல எனக்கு உண்டான பங்குகளை நான் அடைய வேண்டும் என்கிற விருப்பமும் வாஞ்சியும் என்னுடைய வாழ்க்கையிலே வளர வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றிதான நினைவு என்னுடைய வாழ்க்கையிலே வர துவங்க ஆரம்பித்து விடுகிறது. அப்ப இந்த நினைவு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய மனுஷன் உள்ளே வரும்பொழுதுதான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் புதிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, வானவருக்குரிய சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே தரிக்கப்படக்கூடிய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் நான் இவைகளை பற்றிதான எல்லா அறிவையும் பெற்றவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். பரலோகம் என்றால் எப்படிப்பட்டதாய் இருக்க போகிறது? அதிலே எந்த விதமான இடங்களிலும் துக்கத்தினுடைய சாயலே காணப்படாது இருக்கக்கூடிய முற்றிலும் ஆண்டவராகிய தேவன் ஆளுகை செய்யும் ஒரு நகரமாக, தேவனுடைய பரிசுத்தமுள்ள கிருபை நிறைந்த ஒரு இடமாக, அதை நான் யோசிக்கும் பொழுதே உண்மையான ஒரு ஆசையின் ஊடாக, வாஞ்சியின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கின்றேன். மோட்ச பிரயாணங்கிற ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கக்கூடிய அந்த நாட்கள், அதில் ஒரு சம்பவம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறதை நான் வாசித்தேன். ஆனந்த மலைத்தொடர் என்கிற ஒரு இடத்துல பயணிகள் அவங்க தங்கி இருப்பாங்க. அங்கிருந்து மோட்சத்தை அவங்களால பார்க்க முடியும். அங்கே அதை கிறிஸ்தியார் என்கிற அந்த மனுஷனும் அவங்க கூட தேவனுடைய நாமத்தினாலே கூட 2 பேரும் கடந்து போகிறாங்க. இந்த ஆனந்த மலைத்தொடருக்குள்ளாக வரக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள் சொல்கிறாங்க, இந்த இடத்திலிருந்து அதாவது அந்த பரிசுத்த நகரமாய் காணப்படக்கூடிய பரலோகத்தினுடைய அதாவது மோட்ச பட்டணத்தை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. சொல்லக்கூடிய நேரத்தில் உடனே இவர்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கேருந்து எங்களால் பார்க்க முடியும், அந்த மோட்ச பட்டணத்தை பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த இடையர்களை பார்த்து கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு மலை முகட்டின் மேலே கொண்டு போய் நிறுத்தி, இங்கேருந்து நீங்கள் தூரமாக பாருங்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த மோட்சத்தினுடைய வாசல்கள் எல்லாவற்றையும் பார்க்க உங்களால் முடியும். அங்கு உலாவக்கூடிய அநேக விதமான ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தராகிய தேவனுக்குள் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் ஒளிமயமான ரூபிகள் உலாவிக் கொண்டு வருகிறத பார்ப்பீங்க. அங்கே மகா பெரிய சந்தோஷம். ஒருவேளை இன்னும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அங்கு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு பாடல் பாடக்கூடிய சத்தத்தை கூட கேட்க முடியும் என்கிறதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. இப்படி அந்த மலைத்தொடருடைய உச்சியில் அந்த முகட்டிலே போய் ஏறி நின்று பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய கண்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த புத்தகத்தை விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, அவங்களால நிற்கவே முடியலையா. அதுக்கு என்ன காரணம்? அந்த நகரத்தை பற்றிதான வாஞ்சியினால் மயங்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் மேல் இருக்கக்கூடிய ஒரு தாகம், ஒரு தனியாத ஒரு தாகம். அந்த ஆட்டிடியர்கள் இவங்களை தூக்கி தூக்கி நிறுத்துறாங்க. என்னாலும் அந்த மோட்சத்தின் மேல் இருக்கக்கூடிய தனியாத ஆசை நிமித்தமாக அவர்களால் நிற்க முடியாமல் மயங்கி மயங்கி விட ஆரம்பித்தார்கள் என்பதை பற்றி அந்த புத்தகத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, பரலோக வாஞ்சை என்கிறது நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்டது. காணப்படாதவர்கள் எல்லாம் நித்தியமானவைகள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவைகள் எல்லாம் நித்தியமான காரியமாக உருவாக்கப்பட்ட ஒன்று மட்டுமல்லாமல் இவைகளை பற்றிதான் அறிவும் வாஞ்சியும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் ஒரு மனுஷனும் இந்த விஷயத்தை இழக்கும்படிக்காக சம்மதிக்கவே மாட்டான். தன்னுடைய உயிரை கூட அவன் விடுவானே தவிர இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான ஒரு பாக்கியத்தை இழக்க அவன் தன்னுடைய வாழ்க்கையை சம்மதிக்கவே மாட்டான். ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய நிறைய ஜனங்கள் வாளினால் அறுப்புண்டு போகும்படிக்காக தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஜனங்கள், அவங்ககிட்ட போய் நீங்க பேச ஆரம்பிக்கிறது உண்டான அவங்க என்ன சொல்லுவாங்க? பரலோகத்திற்காக என்னுடைய உயிரை ஆண்டவராகிய தேவன் மீண்டும் மீண்டும் உயிரடைய செய்தாலும் இந்த பரலோக வாசஸ்தலத்திற்காக எத்தனை முறையாகிலும் இந்த உயிரை இழக்க நான் சம்மதமாக அந்த காரியங்கள் யாவற்றையும் ஒப்புக் கொடுக்க ஆசைப்படுகின்றேன். ஏன்னா அந்த வாஞ்சியும் தாகமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது தான் இந்த புதிய மனுஷனுக்குரிய ஒரு சாயல். இதுவரைக்கும் அந்த பரலோகத்தை பற்றி நான் மெய்யாகவே புரிந்து கொண்டது கிடையாது.
ஏதோ அங்கே இருக்கக்கூடிய காரியங்களை பற்றி நான் ஏதோ என்னுடைய தலை அறிவாக நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆகவே இவைகளை பற்றிதான விசேஷமான நிலைகளை உங்களாலும் என்னாலும் புரிஞ்சுக்கிற முடியல. ஆகவே தான் இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசக்கூடிய மக்கள் ரொம்ப சொற்பமாய் சில காரியங்களை பேசக்கூடிய நிலைகளை கூட மக்களால் அந்த காரியங்கள் யாவற்றையும் விளங்கிக் கொள்ள முடியாமல் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலே உலகத்தின் மேல் மக்களுடைய மனம் லயிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றோம். ஒரு மனுஷன் உண்மையாகவே பரலோகத்தினுடைய அனுபவங்களின் ஆழ்ந்த காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்தில் எத்தனை விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகளிலே ஒன்றையும் அவனுடைய கண்கள் திரும்பி கொண்டு பார்க்கிறது. அப்போ இந்த ஆசை, இந்த விருப்பத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே தரித்து கொள்ளக்கூடிய நிலை எப்போ வரும் தெரியுமா? இந்த புதிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் புதிய நிலைகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த அனுபவங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட அனுபவம் மறுரூபத்தின் சாயலாக உருவாக்கப்படக்கூடிய அனுபவம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த புதிய மனுஷனின் சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வர 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 உலகம் எங்கோ நம்முடைய கண்களுக்கு தூரமாய் கடந்து போய் அது முற்றிலும் தொலைந்து அழிந்து போகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இனி உலகத்தினுடைய சுவடுகள் சாயலே உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது இல்லை. காணப்படாதவர்களின் மேல் இருக்கக்கூடிய அலாதியான ஒரு வாஞ்சை மட்டுமல்லாமல் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உள்ளான மனுஷனிலே பலமடையக்கூடிய ஒரு நிலை. காலங்கள் தோறும் ஆவியானவராகிய தேவனை நீங்களும் நானும் சும்மாவே இருக்க விட மாட்டோம். இப்பெல்லாம் ஆவியானவராகிய தேவனை எப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் மட்டும் பயன்படுத்துவோம். சில பேர் ஜெப நேரத்தில் பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த உள்ளான மனுஷனிலே பலம் அடையும்படிக்காக ஆவியானவராகிய தேவனை ஒரு இமை பொழுது கூட நீங்களும் நானும் சும்மா இருக்க விட மாட்டோம். அவரை நோக்கி நீங்களும் நானும் வேண்டி விரும்பி கேட்போம். இன்னும் என்னை பலத்தின் கூடாக அழைத்து கொண்டு போக வேண்டும் ஆவியானவரே. எனக்கு இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு இந்த பலம் எனக்கு போதாது, இன்னும் எனக்கு பலம் தேவை. ஆவியானவராகிய தேவனை இடைவிடாமல் பயன்படுத்தும் ஒரு மனிதனாய். இதுக்கு என்ன காரணம்? பழைய மனுஷனுக்குரிய நிலைகள் எல்லாம் ஒளிந்து போய் புதிய மனுஷனின் சாயல் உள்ளே வர ஆரம்பித்த உடனே இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த ஆவியானவரை பேசாம விட்டுட்டோமே, இனி அவரை ஒரு வினாடி கூட சும்மா இருக்க விடக்கூடாது. அவரை நான் எல்லா நாளிலும் பயன்படுத்த வேண்டும் என்கிற விருப்பம், வாஞ்சி எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட முடியும்? இப்ப நம்ம பேசுவோம் ஆவியானவரை காலங்கள் தோறும் பயன்படுத்த வேண்டும் என்கிறதை பற்றி பேசினாலும் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஆவியானவராகிய தேவனுடைய முழு பயன்பாடை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே முற்றிலுமாக உணர்ந்ததே கிடையாது. அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அந்த நேரத்தில் ஆவியில் நிறைஞ்சா போதும், அந்நிய பாஷை பேசினா போதும், அவ்வளவுதான். ஆவியானவராகிய தேவனுடைய முழு நிலைகளை நான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஆவியானவரை ஒரு வினாடி கூட நான் சும்மா இருக்க விட மாட்டேன். ஒவ்வொரு காரியத்திலும் நான் அவரை மெய்யாகவே தொந்தரவு படுத்துவேன். இந்த ஒரு காரியத்தை எனக்கு சொல்லித்தாங்க, இந்த ஒரு வழியிலே நீர் என்னை அழைத்துக் கொண்டு போக வேண்டும், இன்றைக்கு இந்த ஒரு பலம் எனக்கு தேவைப்படுகிறது ஆவியானவரே, என்னை அந்த பலத்தின் ஊடாக நடத்தும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை நீங்களும் நானும் விடாமல் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும் ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்க முடியும். இந்த புதிய மனிதனுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல எல்லா விஷயத்திலும் தேறின ஒரு வாழ்க்கை, பரலோகத்தினுடைய ஆசையை வாஞ்சையை என் வாழ்க்கையிலே தரித்துக் கொள்ளும் ஒரு நிலை. இப்படிப்பட்ட அனுபவம் எப்ப நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட முடியும்? கர்த்தர் எனக்காக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நிலை அது என்னுடைய மனசில் நானே யோசிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் எனக்காகவே வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பொக்கிஷம், இதை பற்றிதான அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் அவைகளை பற்றிதான் ஒரு நாட்டம், விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகப்படுத்தப்படுகிறதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மறுரூபம் என்று அழைக்கப்படக்கூடிய நிலைகளிலே ஆண்டவராகிய தேவனுடைய சாயலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தரித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் எனக்கென்று வைத்திருக்கும் எல்லா நிலைகளையும் ஒன்றை கூட நான் விட்டுவிடாத அளவிற்கு அவைகள் எல்லாவற்றையும் தடையில்லாமல் பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை நிறைவாக்கி தேவ சமூகத்திலே சென்று அடையும் பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, மறுரூபம் எங்கள் சாயலிலே வர வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட தெளிவாய் பேசினீர். புதிய மனுஷனுடைய சாயல்தான் மறுரூபத்தின் சாயல் என்றும், இந்த புதிய மனுஷனுடைய நிலைகள் எங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது என்னென்ன விதமான மாற்றங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. காணாதவைகளை நாங்கள் மெய்யாகவே வேண்டி விரும்பவும், காணாதவைகளின் ஊடாக நாங்கள் கடந்து போகத்தக்கதாக அவைகளை நாங்கள் பெறும்படி வாஞ்சிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கவும், தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஆவியானவராகிய கர்த்தரை நாங்கள் காலங்கள் தோறும் பயன்படுத்தி உள்ளான மனுஷனிலே வல்லமையான பலத்தை எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும், மட்டுமல்லாமல் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல எல்லா விஷயத்திலும் தேறின ஒரு வாழ்க்கை வாழவும், கடைசியாக கர்த்தருடைய ராஜ்யத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தரித்துக் கொள்ளவும் தக்கதான புதிய நிலைகளை எட்ட எங்களால் ஆகும் என்கிறதை பற்றி உம்முடைய வசனத்தின் மூலம் நீ பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் இத்தனை காலங்கள் பரியந்தம் ஏதோ இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம்.
ஆனால் இது எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதானம் என்கிறதை பற்றி நாங்கள் யோசிக்க மனமற்றவர்களாய் விளங்கினோம். காரணம், உள்ளான மனிதன் இன்னும் பலமாக காணப்படல. உள்ளான மனிதனுக்குரிய அறிவினுடைய நிலைகளில் வளர்ச்சியின் ஊடாக கடந்து போகல. வெளியரங்கமாக எங்களுடைய கர்த்தாவே மாம்சீகமான மனுஷன் புஷ்டியாக காணப்பட்டதுனால உள்ளான மனிதனுடைய அறிவு வழுங்கி போல நிலையில் இருக்கிறதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டோம். இன்றைக்கு அந்த உள்ளான மனிதனிலே வல்லமையான பலத்தை பெறும்படி ஆவியானவராகிய தேவனை இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் பயன்படுத்த கிருபை தாரும். கற்றுக்கொண்ட வசனங்களை தங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் பிரயோஜனப்படுத்தக்கூடிய அளவிற்காக இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட ஒவ்வொரு வசனங்களிலும் நிலையாக நின்று தங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே சரியான ஒரு வளர்ச்சியின் ஊடாக கடந்து போய் தேவ சித்தத்தை தங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கி ராஜ்யத்தை வந்து அடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புதிய நிலைகளின் ஊடாக கடந்து போகும்படி பழைய மனுஷனை புறம்பாக்கி புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருக்குள் வளர்ந்து கனி கொடுத்து தேவன் விரும்பும் காரியத்தின் ஊடாக கடந்து போய் உள்ளான மனிதனிலே வல்லமையான பலத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஆவியானவரை காலங்கள் தோறும் பயன்படுத்தி அதீதமான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள நம்மால் ஆகும். இப்படி வளர்ச்சி அடைந்த ஒவ்வொரு விதமான மனிதனும் பரலோக ராஜ்யத்திற்குள் சென்று பிரவேசிக்க தகுதி உள்ளவனாய் காணப்படுகிறதுனால இந்த வளர்ச்சியை பெறும்படி ஆவியானவராகிய தேவனை காலங்கள் தோறும் பயன்படுத்துங்கள். இந்த ஆவியானவராகிய தேவன் உங்களை சகல சத்தியத்தில் நடத்துவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.